5 ஸ்டெப்ஸ்ல அளவு பிளவுஸை வச்சு பிளவுஸோட பேக் போர்ஷனை எப்படி மார்க் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஒரு அளவு பிளவுஸை வச்சு எப்படி பிளவுஸ் மார்க் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளவுஸோட பேக் போர்ஷனை தான் மார்க் பண்ண போறோம். எல்லா பிளவுஸ்லயும் நம்ம காமனா இருக்க வேண்டியது என்னன்னா, இந்த பிளவுஸுக்கு கீழே இருக்கிற இந்த இடுப்பு பகுதியை மடிச்சு வச்சிருக்காங்கல்ல, இதுக்கான அலவன்ஸ் ஃபர்ஸ்ட் அது எப்பவுமே பெர்மனண்டா எல்லா இதுலயுமே நம்ம மார்க் பண்ற ஒரு விஷயம் தான். ஸோ இங்க பாருங்க, கீழே ஒரு 1.5 இன்ச்சஸ் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம மடிச்சு தைக்கிறதுக்கு ஹிப் போர்ஷனை மடிச்சு தைக்கிறதுக்காக. இது பண்ணதுக்கு அப்புறம் இப்போ பிளவுஸோட ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 5 ஸ்டெப்ஸ்ல கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஹிப் பிளவுஸை இப்படி ஃபோல்ட் பண்ணீங்கன்னா இந்த அளவு இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் பண்ண போறோம். இந்த எட்ஜை இங்க வச்சுக்கிறோம். இந்த கிளாத்தோட எட்ஜில் இப்படி வச்சுட்டு இது ஃபர்ஸ்ட் அலவன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஒன் இங்கிருந்து நெக்கு பாருங்க, நெக்கோட இந்த பேக் போர்ஷனோட வித்து எவ்வளோ அப்படின்னு நீங்கள் மார்க் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் என்ன பண்ணுறோம்னா, இது அப்படி வச்சுக்கோங்க, இங்கிருந்து இப்படி. செகண்ட் நமக்கு இவ்வளோதான் இவங்களோட நெக்கு, சரிங்களா? இதுதான் நெக்கோட இந்த முதுகோட அகலம் உங்களுக்கு. சரி, இது செகண்டு. தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்னா, இந்த பிளவுஸோட கிளாத் இந்த லைனுக்கு இந்த சைட் போகக்கூடாது. அதே மாதிரி இந்த நெக்கோட கிளாத்து இந்த கிளாத்துக்கு இந்த சைட் போயிடக்கூடாது. ஸோ இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்படி நம்ம நீட்டாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி இப்படி நீட் பண்ணோம்னா உங்களுக்கு செட் ஆகிடும். இப்போது இங்கிருந்து இது எங்கே இருக்கு, இந்த ஆர்ம் ஹோலும் இந்த பாடி போர்ஷனையும் ஜாயின் பண்ணுற இடம் இருக்கு இல்லைங்களா உங்களுக்கு, அதை இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அதோட ஸ்டிச் அண்ட் இதோட அலவன்ஸ் இதை இதுக்குள்ளதான் நம்ம தைக்க போறோம். இதோட இந்த போர்ஷன் ஹிப்போட போர்ஷன் இங்க பாருங்க, எல்லாம் ஜாயின் பண்ண ஆர்ம் ஹோலும் அந்த பாடியோட இதுவும் ஜாயின் பண்ற கரெக்டான இடம் இது, சரிங்களா? அக்குள் போர்ஷன்ல இங்க வந்துடும் ஸ்டிச். அடுத்தது இங்கிருந்து இப்படி நீட் பண்ணீங்க அப்படின்னா இப்படி இந்த கிளாத்தை இப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது 4th ஸ்டெப்பு, இது 5th ஸ்டெப். இங்க பாருங்க, இப்படி வச்சிட்டீங்க. இங்கிருந்து இப்படி பண்ணீங்கன்னா இது ஷோல்டர் போர்ஷனை இப்போ நம்ம மார்க் பண்ண போறோம். இந்த ஷோல்டர் போர்ஷனை மார்க் பண்ணிட்டோம். இதோட ஓகே, இப்போ நம்ம ஷோல்டர் போர்ஷனை மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே ரெடி அளவு, அதாவது ஒரிஜினல் அளவு பிளவுஸோட எக்ஸாக்ட் ஒரு பாடியோட மெஷர்மெண்ட் இது மார்க் பண்ணிட்டோம், சரிங்களா? இப்போ ஆர்ம் ஹோலோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணணும். இந்த ஷோல்டர்